ஹலோ பேஸ் வணக்கம். இன்னைக்கு ஊருக்கு போயிட்டு வந்துருக்கும்போது சோகமான செய்தி காலை கேட்டது. அந்த செய்தியை கேட்டு நானே ஒரு நிமிஷம் அதிர்ந்து போனேன். என்னன்னா அதுதான் மனோஜ் இறப்பு. அதாவது பாரதிராஜா மகன் மனோஜ் இறப்பு செய்தி. ஒரு நிமிஷம் கேட்டு அதிர்ந்து போனேன். ஏன்னா அவருக்கு சின்ன வயசு, 48 வயசே ஆன மனோஜ் தற்போது இறந்திருக்காது. கடந்த ஆண்டு இளையராஜா மகள், இந்த ஆண்டு பாரதிராஜா மகன் அப்படின்னு வாரிசுகளை இறந்திருக்கும் 2 இமயங்கள். தமிழ் திரையுலகின் அடையாளங்களில் மிகவும் மூத்த கலைஞர்களாக இருப்பவங்க தான் இசைஞானி இளையராஜாவும் இயக்குனர் இமயம் பாரதிராஜாவும். நெருங்கிய நண்பர்களான இருவரும் தங்களது சொந்த மாவட்டமான தேனி மாவட்டத்திலிருந்து ஒரே நேரத்தில் சினிமாவில் வாய்ப்பு தேடி சென்னைக்கு வந்தாங்க. சினிமாவில் இருவரும் ஒரு சேர வளர்ந்தவங்க. முதுமை காலத்திலும் தொடர்ந்து பணியாற்றி கொண்டே தான் இருந்திருக்காங்க. முக்கியமாக அவருடைய வாரிசுகள் அடுத்த ஆண்டுகளில் உயிரிழந்துள்ளது திரையுலகினர் மட்டுமல்ல, அனைவருமே அதிர்ச்சியில் அழைத்திருக்கு. இசைஞானி இளையராஜாவின் மகள் பவதாரணி பாடகி மற்றும் இசையமைப்பாளர். இவர் கடந்த ஆண்டு தான் புற்றுநோய் காரணமாக இறந்திருந்தார். சிகிச்சையில் இருந்தபோது சிகிச்சை பலனின்றி உயிரிழந்தார். இவர் கடந்த ஆண்டு, அதாவது கடந்த 2024 ஜனவரி 25 அவரது 47வது வயதுல உயிரிழந்தார். அவரது மறைவு அனைவருமே அதிர்ச்சியில் ஆழ்த்திச்சு. முக்கியமா இளையராஜன் குடும்பத்தினர் மிகவும் உடைஞ்சு போனாங்க. முக்கியமா அண்மையில் கூட அவங்களுடைய முதலாம் ஆண்டு அஞ்சலியை இசை அஞ்சலியா செலுத்தினார். பவாதாரின் மறைவின் போது அவருடைய நெருங்கிய நண்பரான பாரதிராஜா தனது நண்பனுக்கு எப்படி ஆதல் கூறுவேன் அப்படின்னு மகள் பவாதாரணி மறைவு எங்க குடும்பத்துக்கு ஈடு செய்ய முடியாத ஒரு பேரிழப்பு அப்படின்னு தெரிவிச்சிருந்தாரு. இந்த நிலையில் தான் பாரதிராஜா மகனான மனோஜ் பாரதிராஜா, அதாவது இன்று மார்ச் 25 உயிரிழந்தார். இவரது மறைவு செய்து கேட்ட இளையராஜா உடனடியா ஆறுதல் கூறி ஒரு வீடியோ வெளியிட்டிருக்காரு. அதுல என்னுடைய நண்பர் பாரதி மகனான மனோஜ் மறைஞ்ச செய்தி கேட்டு நான் மிகவும் அதிர்ந்து போனேன். என்ன சொல்லுதுன்னு எனக்கு தெரியல. இப்படி ஒரு சோகம் நிகழ்ந்திருக்க வேண்டாம். நிகழ்வதை நம்மளால் தடுக்க முடியாது, ஏற்றுக்கொண்டு தான் ஆகணும். என காலம் வைத்திருக்கும் காரணத்தால மனோஜ் ஆத்மா சந்தி அடைய நான் வேண்டிக்கிறேன் அப்படின்னு மிகவும் வருத்தத்துடன் அவர் வீடியோ வெளியிட்டிருக்காரு. இந்த வீடியோ வேகமாக வைரல் ஆயிட்டு இருக்கு. இயக்குனர் பாரதிராஜா மகனான மனோஜ் பாரதிராஜா காலமாயிருக்காரு. இவருக்கு வயது 48. இவர் தாஜ்மஹால் படத்தின் மூலம் தமிழ் சினிமாவில் அறிமுகமானார். முக்கியமா அந்த படத்துக்கு பிறகு சமுத்திர படம் மூலம் மக்கள் மத்தியில் இருந்து பிரபலமானார். அதுக்கு பிறகு தொடர்ந்து சில படங்கள்ல குணச்சித்திர படங்கள் நடிச்சாரு. இவர் கடைசியாக கடந்த ஆண்டு வெளியான ஸ்னேக் அண்ட் லாட் என்ற வெப் சீரிஸ்ல நடிச்சிருந்தாரு. நடிகரா மட்டும் இல்லாம இயக்குனர் மணிரத்னம் உதவி இயக்குனரா பணியாற்றிருக்காரு. உதவி இயக்குனராக அனுபவம் கொண்ட இவர் மார்கழி திங்கள் என்ற படத்தின் மூலமும் இயக்குனராகவும் ஆனாரு. இவருக்கும் நடிகை நந்தனாவுக்கும் கடந்த 2006ஆம் ஆண்டுல திருமணம் நடந்தது. இந்த தம்பதிக்கு 2 பெண் பிள்ளைங்க இருக்காங்க. இந்த மாலை தான் மனோஜ் பாரதிராஜா மரணம் அடைஞ்சிருக்காரு. முக்கியமா சில நாட்களுக்கு முன்னாடி தான் இதே அறுவை சிகிச்சை செய்து கொண்ட இவரு இன்று மாலை மாரடைப்பால மரணம் அடைஞ்சாரு. மனோஜுக்காக மெரினால போடப்பட்ட அச்சு அசல் தாஜ்மஹால் செட், தாஜ்மஹால் படத்துக்காக இடம்பெற்ற ஒரு பாடலுக்காக ஒரு மிகப்பெரிய ஒரு தாஜ்மஹால் செட் வந்து போடப்பட்டது. அந்த செட்ல வந்து ஒரு பாடல் படமாக்கப்பட்டது. இப்ப இணையதளத்துல அதுதான் வந்து பயங்கர ஒரு வைரல் ஆயிட்டு இருக்கு. இணையதளம் முழுவதும் இந்த பேச்சை தான் இருக்கு. மெரினாவையே அந்த பாடலுக்காக மிகப்பெரிய ஒரு செட்டு நேச்சுரலா செட் பண்ணி அது வந்து படம் ஷூட் பண்றாங்க. இந்த படம் 2 கிராமங்களுக்கு இடையே இருக்கும் பகையை மையப்படுத்தி எடுக்கப்பட்டது. மனோஜுக்கும் ரியாசனுக்கும் முதல் பார்வையில் லவ், காதல் வந்துருது. இந்த காதலை அவர்களின் பெற்றோர்கள் வந்து எதிர்க்கிறாங்க. இந்த நிலையில் தான் ரியாசனுக்கு அவருடைய பெற்றோர்கள் வந்து வேறொரு இடத்துல வந்து மாப்பிள்ள வந்து பாக்குறாங்க. சேர்ந்தாங்களா இல்லையா அப்படின்றது தான் இந்த படத்தோட ஸ்டோரி. இதெல்லாம் கடந்தாலும் அந்த படம் வந்து சுமாரான வெற்றி பெற்றது. இந்த படத்துல மொத்தம் 10 படம் வந்தது. இசையமைப்பாளர் ஏஆர் ரஹ்மான் தான் இசையமைச்சிருந்தாரு. இந்த படத்துல திருப்பாச்சி அருவாளை தூக்கிட்டு வாடான்ற பாடலும், சொட்ட சொட்ட நினைவு தாஜ்மஹால் என்ற பாடலும் ரொம்ப பிரபலமா இருந்தது. முக்கியமா அதே போல மனோஜ் ரோபோ படத்திலும் நடிகர் ரஜினிக்கு டூப்பாக நடிச்சிருந்தாரு. அதாவது ரஜினி சிட்டியா இருந்தா வசீகரனாவும், வசீகரனா இருந்தா சிட்டியாவும் அவர் வந்து டூப் போட்டாரு. அதுல நடந்த சில நிகழ்வுகளை அவர் பகிர்ந்துட்டாரு. ரஜினி சாருக்கு ரோபோக்கான லென்ஸை கண்ணில் பொருத்தணும். அப்படி பொருத்துறதுக்கு உடனே மனோஜ் வர சொல்லுங்க, அவர் சரியா செய்வார் அப்படின்னு சொல்லிருக்காரு. மனோஜும் ரஜினி சார்ட்ட போயிருக்காரு. அப்போது அவரிடம் ஒரு நிமிடம் பெண்களை மேலையும் பார்க்காம கீழையும் பார்க்காம என்னையே வந்து நேரா வந்து பாருங்க அப்படின்னு சொன்னா அப்படின்னு சொல்றாரு. ஆனாலும் 15 நிமிஷத்துக்கு மேல நான் வந்து லென்ஸ் வைக்கிறதுக்கு ட்ரை பண்றேன். ஆனாலும் அவர் வந்து கண் அசைஞ்சிட்டே இருக்கு. ஒரு நேரத்துல வந்து பயங்கரமா கோவப்பட்டு நான் அவர்கிட்ட, சார் நான் உன் கண்ணை குத்திட்டேன்னா ரசிகர்கள் என்ன சும்மாவே விட மாட்டாங்க அப்படின்னு அவர் சொன்ன பிறகு ரஜினிகாந்த் வாய் விட்டு சிரிச்சுட்டாராம். அந்த அளவுக்கு சுவாரஸ்யமான நிகழ்வு நடந்திருக்கு. அது மட்டும் இல்லாம ஐஸ்வர்யா ராய்க்கு தன்னை வந்து அறிமுகப்படுத்தி வச்சதாகவும், மேலும் ரஜினி சார் ஐஸ்வர்யா ராய்ட்ட இவருடைய தந்தை தான் எனக்கு வந்து 16 வயது நிலை படம் நடிச்ச பிறகு அவர் வந்து 500 ரூபாய் சம்பள பாக்கி வந்து வச்சாரு, இன்னும் அவர் தரல அப்படின்னு சொன்னாராம். அந்த நேரத்தில் மனோஜ், ஏன் சார் இதெல்லாம் வந்து அவங்க கேட்டாங்களா அப்படின்னு நானும் சிரிச்சுக்கிட்டே சொன்னேன் அப்படின்னு அவர் தெரிவிச்சிருக்காரு. இப்படியான பல நிகழ்வுகளை பகிர்ந்து கொண்டாரு. முக்கியமா 16 வயது நிலை படத்துக்கு ரஜினிகாந்துக்கு 3000 சம்பளம் வந்து பேசியிருக்காங்க. பாரதிராஜா 2500 ரூபாய் மட்டுமே கொடுத்துட்டு மீதமுள்ள 500 ரூபாயை கொடுக்காமலே விட்டுட்டாரு. அதனால தொடர்ந்து அவரை பார்க்கும் போதெல்லாம் இதை ரஜினி சார் கேட்டுக்கொண்டே இருந்தார் அப்படின்னு அவரே சில மேடைகள்ல காமெடியா தெரிவிச்சிருக்காரு. சினிமா காதல மனோஜ் பாரதியின் நிறைவேறாத கனவு மிஸ் ஆன அந்த திரைப்படம் பத்தி தெரியுமா? இயக்குனர் இமயம் பாரதிராஜாவின் மகனான மனோஜ் பாரதிராஜா இன்று மாலை உடல்நலக்குறைவு காரணமா காலமானார். அவருக்கு வயது 48. அவருக்கு நீண்ட நாளாவே உடல்நலக்குறைவு வந்து ஏற்பட்டிருந்தது. மனோஜுக்கு இன்று மாலை திடீர்னு மாரடைப்பு ஏற்பட்டது. இதையடுத்து தான் இன்று மாலை 6 மணிக்கு உடனடியாக அவரை வந்து மருத்துவமனைக்கு அழைச்சிருக்காங்க. மருத்துவமனைக்கு அழைச்சின்ற நிலையில அவருக்கு வறுமையிலே உயிர் பிரிந்து விட்டதா மருத்துவர்கள் தெரிவிச்சிருக்காங்க. இதையடுத்து தான் தற்போது அவரது உடல் சேத்துப்பட்டு
சென்னையில் உள்ள அவர் இல்லத்துல வைக்கப்பட்டிருக்கு. தமிழ்நாட்டு முதலமைச்சர் ஸ்டாலின், சிங்கான இளையராஜா என பல பிரபலங்கள் இரங்கல் தெரிவிச்சிட்டு வராங்க. இது திரையுலகையே பெரும் அதிர்ச்சிக்குள்ளாக்கி இருக்கு. மனோஜ் கடந்த 2006ஆம் ஆண்டு திருமணம் செஞ்சு கொண்டாரு. நடிகை நந்திதாவை திருமணம் செஞ்சு கொண்டாரு. மனோஜ் நந்திகா ஜோடிக்கு ஆர்த்திகா மற்றும் மதுவதனை என 2 பெண் குழந்தைகள் இருக்காங்க. மனோஜ் பல்வேறு திரைப்படங்கள் நடிச்சிருந்தாலும் தந்தை போன்றே பெரிய ஒரு இயக்குனராக வர வேண்டும் அப்படின்னு தான் பெரிய ஒரு ஆசை. அது கடந்த ஆண்டு தான் நிறைவேறிச்சு அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா இயக்குனர் சுசீந்திரன் தயாரிப்புல மார்கழி திங்கள் என்ற திரைப்படத்தை மனோஜ் இயக்குனாரு. மனோஜ் நடிப்புல தாஜ்மஹால், வருஷமெல்லாம் வசந்தம், சமுத்திரம் உள்ளிட்ட திரைப்படங்கள் நல்ல ஒரு அடையாளத்தை அவர் கொடுத்தாலும் பெரிய அளவில் அவரால் வரவேற்பை பெற முடியல. இது மனோஜ் மற்றும் பாரதிராஜா இருவருக்குமே மன வருத்தத்தை அளித்ததா சினிமா வட்டாரத்தில் கூறப்படுது. இயக்குனர் மணிரத்னம் மற்றும் சங்கரிடம் அவர் உதவி இயக்குனராக பணி செஞ்சிருக்காரு. குறிப்பா பம்பாய் படத்துல மணிரத்னம் பணியாற்ற தொடங்கியிருக்காரு. அது மட்டும் இல்லாம சங்கரிடம் எந்திரன் படத்திலும் மனது இருக்காரு. அதுல முக்கியமா மணிரத்னம் தான் தனது குரு எனவும் பல தருணங்கள்ல அவர் கூறியிருக்காரு. இதுதான் சினிமான்னு தனது தந்தை கூறியதாகவும் இதுதான்டா சினிமான்னு காட்டியவர்தான் மணிரத்னம் என ஒரு பேட்டியில தெரிவிச்சிருக்காரு. மேலும் அவருக்கு ஒரு ஆசை இருந்திருக்கு. அதுதான் பாரதிராஜா கமல் கூட்டணியில 1978 வெளியான சிவப்பு ரோஜாக்கள் இந்த படத்தோட 2ஆம் பாகத்தை எடுக்கணும்னு மனோஜ் பாரதிராஜாவுக்கு நீண்ட நாட்களாவே ஆசை இருந்திருக்கு. ஆனாலும் அந்த படம் வெறும் பேச்சளவிலே நின்றுச்சு. அந்த வகையில மனோஜின் அந்த ஆசை நிறைவேறாமலேயே என்பதுதான் சங்கடமான ஒண்ணு. எங்கே அந்த வெண்ணிலா, சொட்ட சொட்ட நினைவு தாஜ்மஹால், சொல்லாய சோலக்கிளி போன்ற பாடல்களை கேட்கும் போது அவரது நினைவுகள் நமக்கு வராம இருப்பதில்லை. நடிகையோடு காதல், கேரளாவில் திருமணம், மனோஜ் பாரதியின் மறுபக்கம். நடிகரை இயக்குநருமான மனோஜ் பாரதி இன்று மாலை 6 மணிக்கு மாரடை காலமானார். முக்கியமா அவரது வாழ்க்கை, தொழில் வாழ்க்கை அவருக்கு போராட்டமா இருந்தாலும் குடும்ப வாழ்க்கை அவருக்கு மகிழ்ச்சியாகவே இருந்திருக்கு. காதல்ல தொடங்கி கல்யாணம் வர அவரது வாழ்க்கை எப்படி இருந்தது? நடிகரும் இயக்குநருமான மனோஜ் பாரதி தான் சினிமாவில் வந்த சில ஆண்டுகளிலேயே நந்தனா என்பவரை காதலிச்சு திருமணம் செஞ்சு கொண்டாரு. கேரளாவை சேர்ந்த நந்தனாவும் ஒரு நடிகை தான். தமிழர் உணர்வு அப்படின்னு தமிழர் உணர்வோடு செயல்பட்டு வந்த பாரதிராஜாவை கேரளா பெண்ணை மணந்த மகனை வச்சு அந்த சமயத்துல சில பேர் விமர்சனம் செஞ்சாங்க. விமர்சனங்கள் எல்லாம் புரிந்தள்ளி தன் மனைவி நந்தனாவோடு ஒரு மகிழ்ச்சியான வாழ்க்கையை வாழ்ந்து வந்தாரு மனோஜ். நட்பாக இருந்து காதலாக மாறிய இவர்களது திருமணம் 2006 டிசம்பர் 1ஆம் தேதி கேரளாவில் கோழிக்கோட்டில் நடந்தது. மனோஜ் நந்தனா தம்பதிக்கு 2 பெண் பிள்ளைங்க இருக்காங்க. ஆர்த்திகா மற்றும் மதுவதனை என 2 மகள்கள் இருக்காங்க. முக்கியமா குடும்பத்தாரிடம் நேரத்தை செலவிடாத மனோஜ் வழக்கமா வச்சிருந்தாரு. தொழில் ரீதியா கடுமையான போராட்டங்களை மனோஜ் சந்திச்சாலும் குடும்ப வாழ்க்கையில தன் மனைவி குழந்தைகளோடு ரொம்ப சந்தோஷமா வாழ்ந்திருக்காரு. இப்போது அவரு இறந்த நிலையில அவரது குடும்பத்தினருக்கு ஆறுதல் கிடைக்கட்டும். அதே போல கட்டாயப்படுத்தி நடிகராக்கிய பாரதிராஜா மறைந்த நடிகர் மனோஜ் கேரியர் தொடங்கியது இப்படிதானா? இயக்குனர் பாரதிராஜாவின் மகன் மனோஜ் பாரதிராஜா மாடை பல திடீர் மரணம் அடைந்தார். 40 வயதாக அவரது திடீர் மரணம் எல்லோருக்கும் கடும் அதிர்ச்சியை கொடுத்திருக்கிறது. இளம்பருவத்திலிருந்தே அப்பா பாரதிராஜாவுடன் ஷூட்டிங்க்கு பலமுறை சென்றதால அவருக்கு அப்போதே சினிமா மீது அதிக ஆர்வம் வந்துட்டு தான். கல்லூரி செல்லும் காலத்துல நான் படிக்க போக மாட்டேன், உங்களுடனே வந்துவிடுவேன் என அப்பாவிடம் அடம்பிடித்தாராம். இருப்பினும் பாரதிராஜா அவரை கண்டித்து கல்லூரிக்கு அனுப்பி வைத்து பட்டப்படிப்பை முடிக்க வைத்தாராம். அதன் பிறகு துணை இயக்குநராக அப்பாவிடமே சேர்ந்து கொள்ளலாம் என மனோஜ் நினைக்க பாரதிராஜா வேண்டாம் என கூறிவிட்டாராம். அப்பா மகன் உறவு வேலையில காட்டக்கூடாது என சொன்னாராம். அதன் பிறகு 1993 மணிரத்னம் அசிஸ்டன்ட் இயக்குனர் மணிரத்னம் பேசி மனோஜ் அவரது அசிஸ்டண்டாக சேர்த்து விட்டாராம். பாரதிராஜா பம்பாய் படத்தில் தான் மனோஜ் முதல் முறையா துணை இயக்குநராக பணியாற்றினாராம். அதன் பிறகு சொந்த ஸ்கிரிப்டுடன் வந்த மனோஜ் தாம் படம் இயக்க போவதா அப்பாவிடம் கூறியிருக்காரு. கட்டாயப்படுத்தி நடிகராக்கிய பாரதிராஜா படம் இயக்குவதெல்லாம் ரொம்ப கஷ்டம், நீ துணை இயக்குநராக இருந்தே பார்த்திருப்ப, அதனால நீ நடிகன் ஆகிவிடு. நான் நடிகன் ஆக வேண்டும் என்றுதான் இங்கு வந்தேன், என்னால முடியவில்லை, அதனால என் நிழலான நீயாவது ஹீரோவாக வேண்டும் என சொன்ன பாரதிராஜா அவரை கட்டாயப்படுத்தி படத்தில் நடிக்க வச்சாராம். அதனால 2 பேருக்கும் நடுவில் சில காலம் கோல்டு வார் தான் நடந்திருக்கிறது. திட்டு நடிப்பு படிக்க வேண்டும் என்பதற்காக அமெரிக்காவுக்கு அனுப்பி 2 வருடங்கள் தியேட்டர் ஆர்ட்ஸ் படிக்க வைத்தார் பாரதிராஜா. அங்கிருந்து திரும்பி வந்த பிறகுதான் தாஜ்மஹால் ஷூட்டிங் தொடங்கி இருக்கிறது. கேமரா முன்பு நடிக்க தொடங்கிய போது 10 நாட்கள் அவ்வளவு பதற்றமாக இருந்ததாம். சரியாக நடிக்க தெரியாதா என சொல்லி பாரதிராஜாவே அவரை திட்டுவாராம். என்னடா பழி வாங்குறியா? அதன் பிறகு மனோஜ் இயக்கிய ஒரு படத்துல பாரதிராஜாவை நடிக்க வைத்திருக்கிறார். அப்போது அவருக்கு மனோஜ் நடிப்பு சொல்லிக் கொடுத்தாராம். என்னடா பழி வாங்குறியா என பாரதிராஜா அப்போது அவரிடம் கேட்டாராம். அந்த காலம் வேறு இந்த காலம் வேறு என தற்போதைய காலகட்டத்திற்கு ஏற்றபடி அவர் நடிக்க வைத்தாராம் மனோஜ்.